வணக்கம். வாங்க இன்னைக்கு அரிசி முறுக்கு எப்படி செய்கிறது, வீட்டிலேருந்து நம்ம முறுக்கு தீபாவளிக்கெல்லாம் முறுக்கு சுடுறோம்ல, அதை எப்படி செய்யலாங்கிறத காட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டைம் எடுத்துக்காமல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளுங்கிறத பார்க்கலாம். அரிசி மாவு எடுத்துங்க. 3 கப் அரிசி மாவுக்கு உளுந்து சேர்க்கணுங்க. 1 கப்பு, ஒரு 3 கப்பு அரிசி மாவு இருந்துச்சுன்னா 1 கப் உளுந்து சேர்க்கணும். உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சி எடுத்துங்க. உளுந்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. அதை மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நேவாக அரைச்சிக்க. அந்த மாவு எப்படி இருக்கோ, அந்த அரிசி மாவு எப்படி இருக்கோ அது மாதிரி அரைச்சி எடுத்துங்க. அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துங்க, இல்லைன்னா எள்ளு சேருங்க. நான் இப்போ ஜீரகம் சேர்க்குறேன், எள்ளு சேர்க்குங்க. சில பேர் எள்ளு சேர்ப்பாங்க, ஜீரகம் சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் பிசைய போகிறோம். நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. கோல்டு வாட்டர் இல்லைன்னா வார்ம் வாட்டர், ரெண்டில் எது விமானம் ஊற்றலாம். கோல்டு வாட்டர் நான் இப்போ ஊற்றிருக்கேன். ரெகுலர் வாட்டர் ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கேன். சில பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் மொறுன்னு வரும். அதுக்காக தேங்காய் பால் சேர்த்துக்குவாங்க. அது நல்லா பாருங்கள். மாவு நல்லா பிசைஞ்சு இப்படி வந்துடும். இதுமாரிக்கே பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க பேனில். இதுமாரிக்கு அச்சில் வச்சு இப்போ முறுக்க சுட போகிறோம். எல்லாரும் சுடலாம் ஒரு விதமாக. நான் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்கடி சுட்டது கிடையாது. அதனால் சேஃப் கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் எப்படி வேணாலும் சுடுங்க. அதுமாரி உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். எதுமாரிக்கு அச்சு பொறிக்கிறோ அதுமாரிக்கே வரும். இதுமாரிக்க சுட்டு நீங்கள் அதில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு அதில் போட்டிங்கன்னா நல்லா அழகாக பொரிய ஆரம்பிச்சிடும். இது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவையில்லைங்க. வீட்டில் இருந்து ஸ்மார்ட்டாக நான் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். எடுத்தோடனே வீடியோ எடுத்துட்டேன். தீபாவளிக்கு மட்டும் இல்லை, எப்போதுமே ரெகுலராக நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டயத்தில் செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன முறுக்கு சூப்பரா? இல்ல சாப்பாடு சூப்பர்.